பிரைஸில் நாங்கள் இன்னொரு பைபிள் வர கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுத்துருக்குறார். நான் தொடர்ந்து பார்த்துக்கொண்டு வர மாதிரி இயேசு கிறிஸ்துவ போற்றி அல்லது என்கரேஜ் பண்ணி பேசின ஆக்கள கரெக்டர்ஸை குறித்து நாங்கள் பார்த்துக்கொண்டு வரோம். அதில் நான் லாஸ்ட் டைம் யுவான் சாணனை குறித்தும் மற்றது அந்த விதவை இந்த காணிக்கை அவள் போடுற அந்த விதவை குறித்தும் லூக்கா 23ஆம் அதிகாரத்தில் நான் பேசினேன். இன்றைக்கும் கூட ஒரு பெண்ணை குறித்து தான் நாங்கள் பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு கொமனை பொதுவாக கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், இப்படியான ஆக்கள்கிட்ட இதில் பேசப்படுற எல்லாருமே யூதரால் வித்தியாசமாக நடத்தப்படுறாங்க. கீழே பெருசாக உயர்த்தி அவங்க பார்க்காத ஒரு தாழ்த்தி பேசி புறம்பாக்கிய மனிதர்கள் அவங்கள குறித்து தான் நாங்கள் பார்க்க போகிறோம். இன்றைக்கு நாங்கள் எடுத்துக்கொள்வோம். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற சம்பவம் இப்படி தான். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். மார்க் சாப்டர் 7:24. யார் இந்த சிரோபேனிக்கியா பெண்ணின் விசுவாசம் இதில் டைட்டில் பண்ணி, யார் இந்த பெண்? காணனிய ஸ்திரி என்று நாங்கள் அந்த இடத்துல பார்க்குறோம். பழைய புத்தகத்தில், பழைய பைபிளில் இந்த பொம்பளை யூதர் இல்லை, யூத இனத்தை சேர்ந்தவள் இல்லை. ஸோ அதால் யூதர்கள் இவங்களோட பிரியானாக்களோட கலக்கிறது இல்லை. அப்போ இயேசு கிறிஸ்து பைபிள் 24ஆம் வசனம் சொல்லி, இயேசு அவ்விடத்தை விட்டு புறப்பட்டு தீரு பட்டணத்தின் சுற்றுப்புறத்துக்கு சென்றார். அவர் ஒரு வீட்டுக்குள் போய் தான் அங்கு இருப்பதை ஒருவரும் அறியாதிருக்க வேண்டும் என்று விரும்பினார். ஏன்னா இயேசு சரியான பெருவழியமானபடினால அவருக்கு கொஞ்சம் ரெஸ்ட் தேவையாக இருந்து, மேபி ரெஸ்ட்டை விட அவருக்கு ஆக்கள் எங்கே இருக்கிறன்றதை அறிய விரும்பாது இருந்தார். ஐம் கெஸிங் இஸ் ஹேவிங் ரெஸ்ட். ஸோ ஆயினும் அவர் அங்கிருப்பதை மறைக்க முடியவில்லை. அவ்வளோத்துக்கு அவர் பிரபல்யமாயிட்டார். ஸோ அந்த இடத்துல இருந்ததை ஜனங்கள் அறிஞ்சு கொண்டாங்க. அப்போ ஒரு பெண், verse 25 25ஆம் வசனம் சொல்லுது, ஒரு பெண் அவரை குறித்து கேள்விப்பட்ட உடனே யார் அவரால் இயேசு கிறிஸ்துவை குறித்து அந்த பெண்ணுக்கு சொல்லியிருக்கிறார். உடனேயே அவரிடத்தில் அவருடைய பாதத்தில் விழுந்தார். ஸோ நோட்டீஸ், இயேசு கிறிஸ்துக்கு ஏன் அதிர்ச்சியை கொடுத்தான்னு சொன்னால், இந்த பொம்பளை யூத பெண் இல்லை, யூத மார்க்கத்தில் வந்த ஒரு பெண் இல்லை. யாரோ ஒரு ஆள் சொல்லி கேள்விப்பட்டு இயேசு கிறிஸ்து இப்படி இருக்கிறார், இப்படி எல்லாம் அற்புதம் செய்வார்னு கேள்விப்பட்டு அவள், பைபிள் கிளியராக சொல்லுது, கேள்விப்பட்ட உடனே. ஸோ இதில் நாங்கள் பார்க்க போகிற மெயின் சப்ஜெக்ட் விசுவாசம், அவளோட ஃபெய்த். விசுவாசத்தின் முதல் அடையாளம், இப்போ உதாரணத்துக்கு நான் தேவனை விசுவாசிக்கணும்னு சொன்னால் நான் யோசித்து சொல்கிறேன், திங்க் பார்க்குறேன், எனக்கு கொஞ்சம் டைம் தேவை, அது இல்லை விசுவாசம். விசுவாசம் இல்லை, உடனடியாக ஒரு டிசிஷன், உடனடியாக முடிவெடுக்கக்கூடியது தான் விசுவாசம். ஏன்னா அப்படியான ஒரு சுச்சுவேஷனில் தான் இவள் இருக்கிறார். அப்போ உங்களுக்கும் எனக்கும் இருக்க வேண்டிய குணாதிசயம், நாங்கள் எல்லாம் விசுவாசின்னு சொல்லுவோம். ஓகே, நாங்கள் பாஸ்டராக இருக்கலாம், ப்ரீச்சர்ஸாக இருக்கலாம், இவாஞ்சலிஸ்டாக இருக்கலாம், இல்லை நாங்கள் எல்லாருமே விசுவாசி தான். வெரி சிம்பிள். விசுவாசிக்கிறோம், விசுவாசி. The one who believe is a believer. ஓகே, we may have different roles. எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணது விசுவாசத்தில் இருந்தால். அப்போ இந்த விசுவாசிகள்னு சொல்கிற நாங்கள், விசுவாசிக்கிறோன்னு சொல்கிற நாங்கள், இப்போ நாங்கள் ஒரு பிரச்சனை வரைக்கும் இப்போ நாங்கள் செயல்படணும். பைபிள் கிளியராக சொல்லுது, உடனடியாக. Soon as she heard that Jesus was there, she just got up and I don't know how far she was. She wanted to see him. உடனடியாக அவரை பார்க்குறதுக்கு அவள் விரும்பினார். ஸோ பிரியமான சகோதரனே சகோதரிகளே, விசுவாசம்ன்றது நாங்கள் ஆக்ஷனில் காட்ட வேண்டிய ஒரு விஷயம். இப்போ உதாரணத்துக்கு எங்களுக்கு சில வேளையில் வருத்தத்துக்காண்டி ஜெபிக்கிறதுக்கு இயேசு கிறிஸ்துவை தேடக்கூடிய சந்தர்ப்பங்களுக்கு எங்களுக்கு வராமல் இருக்கலாம். மேபி ஒரு
கஷ்டத்தில் இருக்கைகளை தேடக்கூடிய சந்தர்ப்பம் அப்படியான சூழ்நிலைகள் நாங்கள் போகாமல் இருந்திருக்கலாம். பட் ஒன்றுமே இல்லாட்டிலும், ஒன்றுமே எங்களுக்கு தேவை இல்லாட்டிலும் தேவனை தேடி தேவனிடத்தில் நம்பிக்கை வைக்கிறது தான் உண்மையான விசுவாசம். நான் பிள்ளை என்று சொல்ல வரையில்லை. இப்போ எங்களுக்கு இப்போ எனக்கும் தேவை இருக்குது, எல்லாருக்கும் தேவை இருக்குது. அந்த தேவையில் சந்திக்கிறோங்கன்னா தேவனை தேடுறோம், இயேசு கிறிஸ்துவை தேடுறோம். பட் இஃப் யூ திங்க் பாரு, நீங்கள் வடிவாக யோசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு லெஸ்ஸே ஒரு தேவையும் இல்லை இந்த உலகத்தில். ஒன்றுமே இல்லை எங்களுக்கு. ஓகே, எல்லாம் இருக்குது. யூ ஸ்டில் ஹேவ் டு ரிலை ஆன் ஜீசஸ். அதுதான் உண்மையான விசுவாசம். ஃபெய்த் இந்த சந்தர்ப்பத்தில் இன் திஸ் கேஸ் ஷீ நீடட் ஹெல்ப். எங்களுக்கு எனக்கு ஹெல்ப் தேவை. பட் அதை மறந்து போனோம். ஏன் நான் இந்த சொல்கிறேன்னு சொன்னேன், கிறிஸ்தவத்தில் ஒரு பெரிய ஒரு பிரச்சனைக்கு ஏதாவது தேவை வந்தால் தான் நாங்களோட விசுவாசம் உடனே இன்க்ரீஸ் பண்ணுது. சில பேருக்கு அதை டிக்ரீஸ் பண்ணுது, குறையுது. சில பேருக்கு கூடுது. விசுவாசத்தில் மாற்றம் ஏற்படுது. சுருக்கமாக சொல்லப்போனால் ஏனது விசுவாசம்ன்றா அவங்களுக்கு என்னென்னு தெரியாது. விசுவாசம்ன்றது நாங்கள் செயல்படுறோம். யாக்கோபு கிளியராக சொல்கிறார், கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அது டெட். செத்த ஆக்களை வீட்டுக்கு வச்சுருப்பாங்களா? இல்லை. ஸோ முதலாவது லெசன் இந்த பெண்ணு கூட நாங்கள் கற்றுக்கொள்கிறது, ஷீ ஆக்டட் upon her faith. முதலாவது அவள் சொல்யூஷன், ரைட், இயேசு கிறிஸ்து தான் எனக்கு முடிவு என்றதை அறிஞ்சார். அப்போ சொல்ல, இல்லை நாளைக்கு போவோம், டயர்டாக இருக்குது, நாளைக்கு போவோம். ஸோ இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம், ஒரு டிசிஷன் அல்லது ஒரு தேவை, எனிதிங், ஜஸ்ட் டூ இட் தென் தேர் அண்ட் தென், அந்த இடத்துல நீங்கள் செய்யணும். அதுதான் உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்குன்ற கிடையாது. அடுத்தது, she had a big problem. அவளுக்கு பெரிய ஒரு பிரச்சனை இருந்தது. அவளுக்கு ஒரு மகள் இருந்தது. அருணோ இதில் வயசு போட இல்லை. பட் அந்த பெண் தீய ஆவியை பிடித்திருந்த அந்த பெண்ணுக்கு. ஸோ முதலாவது நாங்கள் பார்க்குறோம், ஷீ had a great faith. இப்படி ஒரு சிச்சுவேஷனில் இயேசு கிறிஸ்து எனக்கு உதவி செய்வார் என்ற அந்த நம்பிக்கை அவளுக்கு இருந்து, அடுத்தது நம்பின மாத்திரமில்லை, அவள் சொல்லலை நான் ஆறுதலாக போய் ஷீ ran to him immediately. உடனடியாக போனான். அப்போ நாங்களும் அப்படித்தான் செயல்படுவோம். உடனடியாக நாங்கள் செயல்படுவோம். அது மாத்திரமில்லை, அடுத்தது நாங்கள் அவளை குறித்து பார்க்குறோம். இப்போ இந்த பெண்ணை குறித்து தான் நாங்கள் பார்க்குறோம். அவளுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது. அந்த பொம்பளை பிள்ளை லெட்ஸ் சே ஓகே 10 years ஓல்டுன்னு வைப்போம், எனக்கு தெரியாது. பட் அதில் வயசு போடையில் ஓகே லெட்ஸ் சே 10 years old, 8, 9 or 10 years old. இந்த பிள்ளைக்கு can a demon possess a child? Can a demon possess a child? ஒரு தீய ஆவி ஒரு சிறு பிள்ளைக்குள்ள வராமல், இதுதான் நான் யோசிச்சேன். He can access, if he give room, he can access. I don't know how she got this demon. Somehow she got it. இதில் விளக்கம் கொடுக்க இல்லை, என்னது காட்டு. Think about it for a moment. I want you to focus on the child. அப்போ இது வரைக்கும் இயேசு கிறிஸ்து வரும் வரைக்கும் அந்த பிள்ளைகளை தீயாவி இருந்திருக்கும். ஒருத்தராலும் அந்த தீயாவை விரட்ட முடியாமல் போயிட்டு. ஆனால் இது ஆப்வியஸ், எல்லாருக்கும் தெரியும் இதுக்குள்ள ஒரு டீமன் ஒன்று இருக்கணும் இந்த பிள்ளைக்குள்ள. ஸோ ஏன் இந்த பெண் இயேசு கிறிஸ்துவை தேடுறாள்? பிகாஸ் அந்த தீயாவி அந்த பிள்ளையை அலக்கழிக்கு. we have இந்த சம்பவத்தில், இது சம்பவம், இது parable இல்லை, இது இன்சிடென்ட். we have Jesus, and then I want to divide into 2-3 sections. We have Jesus there performing miracle. He is performing miracle. And we have this woman suffering, I don't know for how long, with the daughter. And we have people. Okay. Then we have disciple watching everything. Then there's demon. So இத்தனை கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்குது இந்த சம்பவத்தில் இன்வால்வ் ஆகிருக்கு.
அப்போ இதில் நாங்கள் நாங்கள் கற்றுக்கொள்ளணும். எப்போவுமே இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் தேவன் அனுப்புறதுக்கு எப்போ திட்டம் கொண்டாரு, அப்போலேருந்து பிசாசு கணக்க திட்டங்களை போட வலிக்கிட்டான். அவனும் பிளானை போட வலிக்கிட்டான். எப்படியாவது ஜனங்களை வாஞ்சிக்கணும், உயிர் எடுக்கணும், ஜனங்களோட உயிரை. பிகாஸ் ஒன்ஸ் யூ லீவ் திஸ் எர்த், அவங்களால அப்புறம் நாங்கள் ப்ரே பண்ண இல்லாத, மனத்தின்மையில் ஒன்றும் செய்யலாது. அப்போ இந்த பிள்ளையை வேதனைப்படுத்துறது தான் அந்த டீமன்ட நோக்கமே. Why demon comes? To give you pain in your body, in your life. ஸோ அதால் தான் இப்போ நாங்கள் ரசிக்கப்பட்டோம், ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், பரிசுத்தாவியனை பெற்றோம், எங்களை விசாக தொடையலாது. பட் இந்த பிள்ளை வந்து ரசிக்கப்பட, இந்த பெண்ணும் ரசிக்கப்படையில. பட் அது வரைக்கும் அந்த பெண்ணும் அந்த சிறு பிள்ளையும் பிரச்சனையில் இருந்திருக்கிறாங்க. சரியாக சப்போர்ட் பண்ணி அக்கான் இமேஜின், எனக்கு தெரியாது. பட் அவங்க எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பா தாய். யோசிச்சு பாருங்கள், எங்களுக்கும் பிள்ளைகள் இருக்கும். See, this is why Jesus came. பைபிள் கிளியராக சொல்ல, அவர் வந்து இதுக்கு தான் கட்டுண்டவர்களை விடுவிக்க, அது வந்து பிசாசின கட்டுண்டவர்களையும் விடுவிக்க தான். அப்போ இதில் ரெண்டு பேரை நாங்கள் பார்க்கணும். ஒன்று, அவளுக்குள்ள விசுவாசம் இருக்குது, பட் தென் இது அவளோட பிரச்சனை இல்லை. ஐ மீன் டைரக்ட்லி அவளுக்கு இது எஃபெக்ட் பண்ண இல்லை. ஷீ இஸ் க்ரைங் ஃபார் ஹர் சைல்ட். அப்போ ஒரு விசுவாசம், இப்போ உதாரணத்துக்கு எனக்கு விசுவாசம் இருக்குது, பட் சில வேளையில் எந்த பிள்ளைண்ட இருக்கிற வருத்தம் வந்து அந்த பிள்ளைக்கு விசுவாசிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனாக இருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஃபேமிலியில் நான் பேரலைஸான பிள்ளையில் நான் பார்த்துருக்கேன், ரோட்டில் போய்க்கலாம் பார்த்துருக்கேன். ஸோ அந்த பேரலைஸான பிள்ளை விசுவாசிக்க இயலாது. ஸோ விசுவாசம்ன்றது வந்து it doesn't even need to come directly from the person who need the help. You understand? இப்போ இந்த சிறுமி தான் மேலே ப்ரே பண்ணியிருக்கணும் இயேசு கிறிஸ்துட்ட. பட் God understand. இயேசு கிறிஸ்துக்கு விளங்குது, பிதாவுக்கு விளங்குது, பரிசுத்தாவிக்கு விளங்குது, இந்த பிள்ளையால் விசுவாசிக்க முடியாது. Then who's the next person? அந்த பிள்ளைன்ற தாய். Whoever has the faith in Jesus that he can heal this person or child or whatever, whoever, என்ன ரிலேஷனோ அந்தால சோமாக்குறதுக்கு வல்லமை இருக்குன்றத நிதானம் உள்ள விசுவாசம் உள்ள அந்த விசுவாசி whoever believes நம்புறார். அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் ஜீசஸ் செயல்படுவார். அதுதான் இங்கே நடக்குது. ஸோ யூ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ சிறுமி விசுவாசிக்கையில் அவள் ஷி கான் அப்படியான சிச்சுவேஷனில் இருக்கிறான். அப்போ பிரியமான சவர்ணை சௌரியில் நாங்கள் இன்றைக்கு மற்றவர்களுக்காண்டியும் விசுவாசிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸோ தெரிஞ்ச ஆக்களோ they are not believing in Jesus. மேபி உங்களுக்கு ப்ரே பண்ண சொல்லியிருக்கலாம். பட் அந்த பாதிக்கப்படுற வருத்தத்தில் இருக்கிறவர்கள், பிரச்சனை இருக்கிறவர்கள் பிலீவ் பண்ணக்கூடிய சுச்சுவேஷனில் மேபி மனநிலை குழம்பினவரால் இருக்கிறார். பட் தென் God is full of compassion. Jesus full of compassion. He didn't say, அந்த பிள்ளை தான் விசுவாசம்னு சொல்லல. He saw her faith and he healed her. ஓகே, முதலாவது she acted quickly. அடுத்தது she fell. அவனோட தாழ்மையை பாருங்க. அவரிடத்தில் வந்து அவருடைய பாதத்தில் விழுந்தாள்னு பார்க்கணும். She just, I can imagine, she ran and fell in front of his feet. அப்போ அடுத்தது எத்தனை தடவை நாங்கள் இதை செய்திருக்கிறோம். உதாரணத்துக்கு விழுகிறேன்னு சொன்னால் நான் போய் இப்போ காலம் எழும்பி படியால் இறங்கி அப்படியே வந்து ஹோலுக்குள்ளே விழுங்கன்னு நான் சொல்ல வரையில. மீனிங் வந்து ஒரு பிரச்சனை வரைக்கும் உடனே நீங்கள் ஆக்ட் பண்ணணும். அடுத்தது பாதத்தில் தேவனோட பாத்திரம் வேண்டாம், உடனே நீங்கள் ப்ரே பண்ணணும், உடனே தேவனை தேடணும். அதை நாங்கள் செய்கிறோமா? ஸோ அவர் உடனே பார்த்துடணும். அது இன்னத்துக்கு அடையாளமாக இருக்குன்னு சொன்னால் அவனுடைய தாழ்மை. என்னட்டு 1 மில்லியன் 100% என்னால் ஒன்றும் செய்யலாம், நீ தான் செய்யும்னு சொல்லி அவள் பாதத்தில் வந்து விழுகிறான். அவள் I don't know how this name came into this Bible. எனக்கு என்ன விளங்க இல்லை. இந்த மெட்ட டிரான்ஸ்லேஷன்லாம் இங்கிலீஷ் பைபிள்லாம் கேனனாய் பூமின்னு தான் இருக்குது. இந்த கேனனாய்களுக்கு ஆண்டவர் கொடுத்த கட்டளை, நீங்கள்
உபாமத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உபாமம் லேவியராமத்தில் அந்த பழைய பாடை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் போங்க, அங்கே இருக்கிற நாட்டை ஒக்கியூபை பண்ணுங்க, ஆனால் அவங்களோட செய்கிறாங்க, கானானியரோடு செய்கிறாங்க, இன்டர் மேரேஜ், அதாவது கலப்பு திருமணம் செய்ய வேணாம், அவங்கள செய்கிறாங்க, அவங்களோட கல்ச்சரை பின்பற்றாங்க, அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நீங்கள் பின்பற்ற வேணாம்னு சொல்லிட்டேன். ஸோ இந்த கமாண்ட்மெண்ட் லாங் டைம் யோசுவாண்ட காலத்தில் கொடுக்கப்பட்ட கட்டளை. அதால் தான் பிரிவண்டு வந்து அதெல்லாம் யூதர்வங்களை வித்தியாசமாக ட்ரீட் பண்ண. அப்படியான ஒரு பொம்பளை தான் இயேசு கிறிஸ்துட்ட வர. ரொம்ப இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் மேசியான்றதை அவள் அறிஞ்சிருக்கிறாள். ஆனால் அநேக யூதர்கள் அதை அறியலை. சேட். அதான் இயேசு கிறிஸ்து சொல்கிற, நான் உலகத்துக்கு வந்தேன், நான் உலகத்தில் இருக்கிற அநேகர் என்ன அறியலை, நான் உலகத்துக்காண்டி தான் வந்தேன் அறிக்கிறேன், பட் they didn't know me. அவள் சீரோ பேனிக்கியாவை புறப்படமாக கொண்ட ஒரு கிரேக்கு பெண். தனது மகளில் இருக்கும் அந்த பேயை துரத்தி விடும்படி அவள் இயேசுவை கெஞ்சி கேட்டாள். she is begging. she is begging, and அவளுக்கு desperation. So விசுவாசம் என்ன செய்யணும்னு சொன்னால், you will have some sort of desperation. If you are serious, கணக்க கிறிஸ்டியன் ஃபேமிலிக்கு பிள்ளை இல்லை, if you are serious in your prayer, you will show the desperation. If you are sick, you will show the desperation. தவிப்பு, I don't know சரியான தமிழ் ட்ரான்ஸ்லேஷன் எனக்கு தெரியாது. டெஸ்பரேஷன்டா எனக்கு மைண்டில் வர தவிப்பு. I know Tamil, but I don't know 100% English. எனக்கு தெரியாது இங்கிலீஷில் அது சரியான ட்ரான்ஸ்லேட் பண்ணுறோம். ஓகே, லெட்ஸ் சே டெஸ்பரேஷன் சொன்னால் தவிக்கிறது, ஒரு இக்கட்டான ஒரு நிலை. லெட்ஸ் சே இக்கட்டான ஒரு நிலை. அப்போ நாங்கள் ஒரு தேவையை ஆண்டவர்கிட்ட போடக்கல, ஆண்டவர்கிட்ட சொல்லக்கல, அது அடுத்த சைன் வந்து நாங்கள் டெஸ்பரேட்டாக ஆண்டவர்கிட்ட கெஞ்சி கேட்கலான்னு மீனிங் வந்து, எஸ், திஸ் பர்சன் ஆண்டவர் பார்க்குறது, இவர் சரியான உண்மையிலே இந்த இந்த மகனுக்கோ இது சீரியஸாக இருக்கிறார், உண்மையிலே விசுவாசிக்கிறார். கேஷுவலாக 2 பிரேயரை பாடிட்டாங்க, கலைஞரை பார்த்துட்டு 2 பாட்டை பாடிட்டு போனேன் ஆண்டவருக்கு. இட்ஸ் நாட் சீரியஸ். அந்த விதவை இப்போ லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் திருப்பி ஒவ்வொரு நாளும் போய் சொல்கிறேன், எனக்கா வழக்காடும், எனக்கு நியாயம் செய்வேன், எனக்கு மெதிரிக்க முடியல, நியாயம் செய்யும். அப்போ அந்த பைபிள் சொல்லுது, அந்த நீதிபதி மனுஷனுக்கு பயப்படாதவனும் மனுஷனை மதியாதவனும் தேவனுக்கு பயப்படாதவனும் இருந்தும் கூட நியாயம் செய்தான். அப்போ அனுதினம் உங்களை என்ன தேவனை நோக்கி தேடுகிறவர் நியாயம் செய்யாதிருப்பாரோ தங்களுடைய மக்களுக்கு கண்டு பைபிளில் இருக்கு, இயேசுக்கு சொல்கிறார். அப்போ இந்த இடத்துல she was desperate. பாதத்தில் போய் விழுகிறாள். let's start from the beginning. She ran to him. I don't know, maybe she was running, but I can see the desperation. ஓடி இருப்பாள். And she fell on his feet. காலில் விழுகிறாள். அடுத்தது she asking, requesting, also she's begging, கெஞ்சிறாள், ஒரு பிச்சைக்காரன் கெஞ்சிற மாதிரி. நோட்டிஸ் இது இயேசு கிறிஸ்துவோட விசுவாசத்தை டெஸ்ட் பண்ணுற ஒரு சம்பவம். முஸ்லீம் மக்கள் இப்போ என்ன சொல்கிறான்னு சொன்னால், ப்ராப்ளம் வித் முஸ்லீம் பீப்புள், தே பிக் ஹியர் அண்ட் தே ஃபியூ வேர்சஸ், அங்கே கொஞ்சம் வசனங்களை பிடுங்கி இயேசு இப்போ இதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இயேசு கிறிஸ்து அந்த பொம்பளையை நான் என்று சொல்லியிருக்கிறார். ஜீசஸ் வந்து ஒரு ஹோர்பிள் பர்சன் அண்டு அவங்க சொல்கிறாங்க. பட் அவள் எக்ஸ்பிளைன் பாருங்க, அவளிடம் முதலில் பிள்ளைகள் அவர்களுக்கு வேண்டியதை சாப்பிடட்டும், ஏனெனில் பிள்ளைகளின் உணவை எடுத்து நாய்களுக்கு போடுவது சரியில்லை என்றார். இதை பார்த்துட்டு அவங்க சொல்கிறாங்கன்னா, இயேசு கிறிஸ்து அந்த பொம்பளை என்னண்டா இது ஒரு ஒப்புவமையாக பேசுகிறார், ஒரு ஒப்பிட்டு பேசுகிற ஒரு மாதிரி. ஓகே, உதாரணத்துக்கு ரைட், I'll எக்ஸ்பிளைன், பைபிள்லேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான். நீதிமான் பனியை போல் செழிப்பான், மரமா நீதிமான்.
தீயோடைய ஆலோசனை இல்லாமலும் பாவடைய வழிகள் இல்லாமலும் பரியாசக்கார உட்காரும் இடத்தில் உட்காராமலும் இரவும் பகலும் தன்னுடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பார்க்க அவன் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல் இருப்பான். அப்போ மரமா நீதிமான் வந்து மரத்துக்காக சொல்கிறார். இயேசு கிறிஸ்து புதிய பால சொல்கிறார். யோவான் 10 ஐம் த கேட், நான் வந்து வாசல், நான் வந்து கேட், நான் வந்து கதவு என்றார். இயேசு கதவா? பிறகு நாங்கள் பார்க்குறோம் திருப்பந்தியில் அவர் அந்த பந்தியில் ராபோசனத்தில் கிழக்கைக்கில் அந்த காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியில் அவர் இருந்து அப்பத்தை பிட்டு கொடுக்க சொல்கிறார். இதை உங்களுக்கு ஆப்பிக்கப்படி என்னுடைய சரீரம் என்றார். இது எக்ஸ்பிளைன், நான் ஒப்புமையாக சொல்கிறேன்னு சொல்லி கொடுத்து இது வந்து என்னுடைய சரீரம். பிறகு அந்த பானத்தை ஊற்றி சொல்ல இது என்னுடைய ரத்தம் என்று. யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட், இயேசு கிறிஸ்து வந்து தன் உடம்பை டைரெக்டாக அந்த மீனிங் என்ன சொல்லி இந்த அப்பத்தை பிக்கல இந்த உடம்பு சிலுவையில் பிக்கப்படுது, நான் உங்களுக்காண்டி பாடுபடுறேன், அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அதுதான் இந்த மீனிங். அப்போ இயேசு கிறிஸ்து நாய்களுக்கு போடுவது நல்லதுண்டா? இப்போ அந்த காலத்தில் சாப்பிட்டு கொண்டிருக்க மேசையில் நாய்கள் இருக்கும், அது வழக்கம். அந்த பணக்காரண்ட வீட்டிலையும் அந்த லாசர் பணக்கான கதையிலையும் மேபி இட்ஸ் அ காமன் திங். அப்போ அவர் ஒப்புடுற மிஞ்சினதை நாய்க்கு நாங்கள் போடுவோம். அப்போ இயேசு கிறிஸ்து என்னத்தை சொல்ல, இதுதான் இயேசு கிறிஸ்து உலகத்திலே இரக்கமுள்ள, இந்த உலகத்தில் நடந்த இரக்கமுள்ள ஒரு மனுஷன் சொன்னால் இயேசு கிறிஸ்து தான். வானத்தை விட்டு சிங்காசனத்தை விட்டு பூமிக்கு வந்துட்டு ஒரு பொம்பளையை நாயின்னு கூப்பிட்றாங்க, அவர் மினக்கிட்ட அங்கேருந்து வந்திருக்கார். அப்படி செய்வார்? யோசிச்சு பாருங்க. தன் உயிரியே கொடுக்குறாரு, இன்க்ளூடிங் இந்த காணனிய ஸ்திரிக்காண்டி. ஸோ நாங்கள் சரியாக வணங்கிக்கொள்ளணும். இயேசு கிறிஸ்து ஒரு காலம் ஒருவரையும் அப்படி கீழ்த்தரமாக பேசினதும் இல்லை, அவர் அப்படி நடத்தினதும் இல்லை. அவர் அப்படி சொல்லியிருந்தால் டைரெக்டாக சொல்லியிருப்பார், நான் உன்னை நாயின்னு கூப்பிட்றேன். பட் இஸ் கம்பேர். நான் திருப்பியும் வாசிக்கிறேன். அவர் ஒப்பிட்டு சொல்கிறார். அவர் அவரிடம் முதலில் அவருடைய பிள்ளைகள் அவர்களுக்கு வேண்டிய உணவை சாப்பிடட்டும். ஏனெனில் யார் யூத ஆக்களை சொல்கிறார், முதல் யூதர்கள், அதுக்கு பிராமிச்சாகன்றார் இயேசு. ஏனெனில் பிள்ளைகளின் உணவை எடுத்து நாய்களுக்கு போடுவது சரியில்லை என்றார். அதற்கு அவள், ஆம் கர்த்தாவே. ஷி இஸ் நாட் கிவிங் அப். ஃபெய்த் வந்து ஈஸியாக கிவ் அப் பண்ணாது, ஃபெய்த் வந்து போராடும். இப்போ நான்டா இதோடையே திருப்பி போயிருப்பேன். இப்படி சொல்கிறாரு இயேசு. என்ன நான் என்ன சொல்கிறாரோ, ஓகே, மேபி அவருக்கு சுகமாக்க விருப்பம் இல்லை. ஷி இஸ் நாட் கிவிங் அப். ஏன்னா த லவ் ஷி ஹேஸ் ஃபார் ஹர் டாட்டர் அண்ட் த ஃபெய்த் ஷி ஹேஸ் ஆன் ஜீசஸ், தே போத் ஈக்குவல். ஒன்றும் சின்ன பெருசு இல்லை. த சைஸ் ஆஃப் த லவ் ஷி ஹேட் with a daughter and the size of the faith she had on Jesus are the same. She couldn't bargain. அதெல்லாம் அவள் திருப்பியும் போராடுறாள். அதற்கு அவள், ஆம் கர்த்தாவே, ஆயினும் மேசையின் கீழ் இருக்கும் நாய்கள் பிள்ளைகள் சிந்தும் உணவு துண்டுகளை தின்னுமே என்று பார்த்து அவள் என்ன சொல்கிறான்னா, இவ்வளோ மிரக்கல், இந்த மீனிங் என்ன சொன்னால், இவ்வளோ மிரக்கல் செய்கிறீர் கர்த்தாவே, இவ்வளோ பேரை ஹீல் பண்ணுறீர், உயிர் தடுப்புறீர், எனக்கு இந்த ஒரு மிரக்கலை செய்யுங்க. ஆயினும் நான் வந்து ஒரு காணனிய ஸ்திரி தான். ஒரு துணிக்கு என்ன மீனிங் வந்து, நீ செய்கிற மிரக்கலில் ஒன்று ட்ராப் பண்ணட்டும், எனக்கு வரட்டும், அப்படி ஸோ ஹாப்பி, என்னை மகளை சுகமாக்கும்னு கேட்குறான். இன்னும் இயேசு கிறிஸ்து டெஸ்ட் பண்ணிவிட்டு, இன்னும் இயேசு கிறிஸ்து கணக்கடங்களில் டெஸ்ட் பண்ணுறாரு. நீங்கள் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் 5000 பேருக்கு பிட்டு கொடுக்கல கேட்குறார். சீக்ஸில் பார்த்து, என்ன செய்யலாம், உங்களுக்கு எப்படி சாப்பாடு கொடுக்கலாம் அப்படி டெஸ்ட் பண்ணுறது கேட்குறாரு. ஏன்னா அவங்களுக்கு உண்மையிலே பைபிளில் அதில் சொல்லுது, சோதிக்கிறார். அவர் ஏற்கனவே தெரியும் என்ன செய்ய போகிறான்னு அவங்கள கேட்குறாரு. இயேசு கிறிஸ்து அதை அடிக்கடி செய்கிறேன்னு சொன்னால், உண்மையான விசுவாசமாக அவங்கள இருக்குதா, அந்த இடத்துல விசுவாசம், இந்த இடத்துலையும் விசுவாசத்துக்கு தான் இயேசு கிறிஸ்து டெஸ்ட் பண்ண. உண்மையிலே இவள் என்ன நம்புகிறாளா? தென் he said, 29 வசனத்தை நான் பார்க்குறேன். அப்பொழுது அவர் அவளிடம், உனது இந்த பதிலே போதும், இஸ் இனஃப். உன்னோட பதில், தி ஆன்சர் யூ கேவ் இஸ் இனஃப் டு ஹீல் her. இயேசுக்கு சொல்கிறார். அப்பொழுது அவர் அவளிடம், உனது இந்த பதிலே போதும், நீ போகலாம்,
அந்த பேய் உன் மகளை விட்டு போய்விட்டது. The moment he said நீ போகலாம், அந்த பேய் உன்னை விட்டு போய்விட்டதுன்ற உடனே அந்த அந்த பிள்ளையில் இந்த ஆவி போயிட்டு. What a miracle. இயேசு கிறிஸ்து அந்த பிள்ளைன தலையில் கையை வச்சு ப்ரே பண்ணவே இல்லை. அன்றைக்கு நிறைய பாசமாக தலையில் கையை வச்சு பிசாசு தலையை ஆட்டி ஆட்டி அந்த ஆட்டுற களைப்பிலேயே ஆக்கள் விழுந்துருவாங்க. ஸ்பெஷலி சின்ன பிள்ளைன்னா விழுந்துருவாங்க. தலையை போட்டு சுற்றுறது நான் கணக்கு வீடியோ பார்த்துருக்கேன். தலையை போட்டு சுற்றுறது இந்த நெக் இருக்குது தானே, இந்த பின்பக்கம். நான் வந்து டாக்டர் இல்லை, பட் இது வந்து சரியான இதில் வந்து ஒரு நாள் அடித்தா பின்னால் யூ பின் நோக்டா மயங்க விழுந்து அந்த மூலி என்ற இந்த பின்பக்கம் இருக்குது தானே. அதில் அப்போ சம்திங் இந்த நர்வ்ஸில் இருக்குது. அவங்களுக்கு தெரியுமோ தெரிய பாசமாக போட்டு இப்படி சுற்றினோன்னா விழுந்தோன்னா பேய் போயிட்டு. Did he do that? இதுதான் உண்மையான மிரக்கல். காட்டுங்க அப்படி ஒரு மிரக்கல். இயேசு கிறிஸ்து நின்ற இடத்துலேருந்து வார்த்தை சொன்னோன்னே சொல்கிறாரு. And he's guaranteeing. He said, I can see the demons gone. He can see everything. He can see. அவர் வானத்திலேருந்து எங்களை பார்க்குறார். ஜீசஸ் கண் அப்படிதான் எக்ஸ்ட்ரா ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் எக்ஸ்ட்ரா. அவர் ஹெவனில் இருக்கிற, பட் ஹீ சீயிங் திஸ். இப்போ நான் செய்கிறத கூட அவர் அங்கேருந்து பார்க்குறேன். ஸோ verse 30, அப்படியே அவள் வீட்டுக்கு போய், அந்த செஞ்சுரியன் மாதிரி, அப்படியே அவள் வீட்டுக்கு போய் தனது பிள்ளை படுக்கையில் படுத்துருவக்கணும். கேன் யூ இமேஜின் த ஃபீலிங்? எனக்கு என்னென்று ஆயிரம் சொல்கிறேன்னு தெரியும். அவங்களோட பிள்ளைகள் இப்படி ஒன்று நடந்த இவ்வளோ சந்தோஷமாக. ஜீசஸ் கேம் டு மேக் தீஸ் கைண்ட் ஆஃப் பீப்புள் ஹாப்பி. என்ற சமுதாயத்தினால் புறக்கணிக்கப்பட்டு மேபி சில உள்ள அவள் ட்ரை பண்ணியிருப்பாள். என்ற பிள்ளையை நீங்கள் யாராவது சுகமாக்குவீங்களான்னு அதை விட சரி, நீ வந்து காரணிய ஸ்திரீ, உனக்கு சுகம் கொடுக்கலாது. சரி, நீ வந்து உனக்கு உண்ட நம்பிக்கை தெரியும், உனக்கு உண்டக்கு இருக்கிற கடவுளை நோக்கி நீ ஜபி ப்ரே பண்ணு சொல்லியிருப்பான். பட் ஜீசஸ் கேம், ஹி டிட் நாட் ஆஸ்க் எனி ஆஃப் தோஸ் क्वेश्चन. நீ யார், என்ன உண்ட பேக்ரவுண்ட், உண்ட பர்த் சர்டிஃபிகேட் அங்கே, உண்ட டேட் ஆஃப் பர்த் என்ன, உண்ட கிராம். He just came in. All he need to do to check her faith. Is it true? He found out it's true faith. That's it. சரி, உண்ட மகளை விட்டு அந்த பேய் போயிட்டு. அண்டையிலேருந்து அவனோட வீடு எப்படி இருக்கும், ஹெவன் மாதிரி இருக்கும், சரியான சந்தோஷமாக இருப்பான். பேய் அவளை விட்டு போயிருந்தது. ஸோ பிரியமான சௌரனை சௌரியலே, இது இயேசு கிறிஸ்து அடுத்ததாக உயர்த்தி பேசின வார்த்தை. அவர் உன் விசுவாசம் பெரிது என்று சொல்கிறார். மத்தேயு 15ஆம் அதிகாரம், Matthew chapter 15:21. Matthew chapter 15 verse Matthew 15 verse same incident, okay, same thing. Maybe சில வேளையில் 2-3 வசனங்கள் வித்தியாசமாக இருக்கலாம். பட் that's the truth. வித்தியாசமாக இருந்தால் தான் அது உண்மை. எல்லாம் ஒரே மாதிரி இருந்தால் நீங்கள் நினைப்பீங்க கோப்பி அடிச்சிருக்கிறாங்க. ஸோ எனிவே 28ஆம் வசனம் verse 28, Matthew 15 verse 28. அப்பொழுது இயேசு அவள் சொல்லிக்கல, அந்த நாய்கள் எஜமானி மேஜிலிருந்து விழும் அப்பத்துண்டுகளை தின்னுமே என்று 27ஆம் வசனம். 28ஆம் வசனம் இயேசு சொல்கிறார், பெண்ணே உனக்குள்ள விசுவாசம் பெரியது, உனது வேண்டுகோள் கொடுக்கப்பட. See, he praised her. He was shocked. இவ்வளவு நான் சொல்லியும் அவள் விட்டாமல் தொடர்ந்து கேட்கிறாள். இப்படிப்பட்ட விசுவாசத்தை இயேசு அப்படி இல்லை, பட் ஐ தோட் இன் இஸ் ஹார்ட், இப்படி ஒரு விசுவாசத்தை நான் என் லைஃப்பில் காணலை, யூதர்களுக்கு கூட காணலை. உனது வேண்டுகோள் கொடுக்கப்பட்டது என்றார். அந்த நேரமே, at that moment she was healed. அவருடைய மகள் சுகமடைந்தார். ஸோ இதிலேருந்து நாங்கள் என்னதை கற்றுக்கொள்கிறோம்? இயேசு கிறிஸ்து எல்லாரை பற்றியும் எல்லா இடம் போகல இல்லை. ஈவன் தங்களுடைய சீஷரில் குறித்து கூட இயேசு கிறிஸ்து அவங்கள நிப்பாட்டி வச்சு அப்போ சில யார் யோவான பேர் பீதுருவ பேர்ன்னு சொல்லல. He liked the faith which was raised in desperate moment. இப்போ ஒரு சரியான இக்கட்டான நிலைமையில் உருவாக்கப்பட்ட விசுவாசத்தை இயேசு கிறிஸ்து
இன்ட்ரெஸ்டிங்காக அட்மையர் பண்ணார், அதை பார்த்து ரசித்தார். அப்படியான ஆட்களை அவர் 100% ஹீல் பண்ணினார். அப்படியான ஆட்களை தேவையில்லை சந்தித்தார். அதுவும் மிரக்கலாக இருந்தாலும் என்னவாக இருந்தாலும் எப்படியான இன்சிடெண்ட்டாக இருந்தாலும் எந்த சந்தர்ப்பத்தில் எந்த சந்தர்ப்பமாக இருந்தாலும் ஒரு உண்மையான ஜெனுவினான விசுவாசத்தை காட்டுற ஆக்களை இயேசு கிறிஸ்து போட்டி பேசினார். அதை நாங்கள் இந்த இடத்துல பார்த்தோம். ஓகே, நாங்கள் ஜெபம் ப்ரே பண்ணோம். இதாக இந்த நேரத்துக்காக எங்களை துதிக்கிறோம். இந்த வார்த்தைகள் ஆண்டவர் எங்களை இதயத்திலே கிரிய செய்து நாங்கள் இன்னும் அதிகமாக நம்ம விசுவாசிக்க கட்டிச்சேர எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். அநேக இடங்களிலே அநேக நேரங்களில் உங்களை குறித்து சந்தேகப்படுகிறோம். ஆண்டவரே, அதில் நீக்கும். ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதும் எங்களுக்குள்ளே சந்தேகங்கள் வர உள்ளங்களை திரும்பமாய் ஆண்டவரை வேதத்தின் பக்கமாக பக்கமாக இழுத்துக்கொள்ளும். கேட்டவரையும் ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.